காய்கறிகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரொம்ப சத்தான ஒரு கிச்சடி ரெசிபி செஞ்சு பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ஹெல்த்தியான கிச்சடி செய்ய ஆரம்பிக்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, கூடவே ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வெங்காயம், நான் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா கலர் செவக்க இதை வதக்க போகிறோம். இந்த கிச்சடி பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாத நேரத்துலையோ அல்லது ரொம்ப லைட்டான ஒரு சாப்பாடு எடுக்கிற நேரத்துலையோ சாப்பிட்டுக்கலாம். இப்போ அடுத்ததான் இது கூட ஒரு 12 பல்லு அளவுக்கு பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா தான் சேர்க்குறோம். மிளகாத்தூள் இந்த ரெசிப்பியில் சேர்க்கக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ தக்காளியை நல்லா சாறு இறங்குற வரைக்கும் வதக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடும். இப்போ அடுத்ததான் இதில் காய்கறிகள் சேர்க்கலாம். 1 கப்பு அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பீன்ஸ் சேர்த்துக்கலாம். 1 கப்பு அளவுக்கு கேரட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப்பு அளவுக்கு உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட காலிஃப்ளவர், பட்டாணி இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம் தாராளமாக. இப்போ காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த ரெசிப்பியில் காய்கறிகள் சேர்க்கும்போது இதோடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ காய்கறிகள் சேர்ந்து எல்லாமே நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது அடுத்ததாக இதில் நம்ம மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு 3/4 ஸ்பூனுக்கு மேலே உப்பு நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் மிளகாய் தூள் நம்ம சேர்க்கக்கூடாது. இப்போ அடுத்ததாக இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை ஒரு 1/2 கப்பு போல் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக மிளகாத்தூள் கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தலையும் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ காய்கறிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 50% வெந்துருச்சு. இப்போ இதில் 1 கப்பு அளவுக்கு நான் பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 1 கப்பு அரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு அப்படியே பாதி கப்பு அளவுக்கு பாசி பருப்பு இருக்குது பாருங்கள், சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, மூங் தால், அதை பாதி கப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். முடிஞ்சிச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் வாக்கில் உங்களுக்கு பாசி பருப்பை ஊற வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். இப்போது அரிசி, பருப்பு, காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஆயிலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வெந்ததுக்கப்புறம் நல்லா உத்திரியாக கிடைக்கும். இப்போ 1/2 கப்பு நம்ம சேர்த்துருக்கோம் அரிசி பருப்பு சேர்த்து. அதுக்கு 4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த கிச்சடி கொஞ்சம் குழைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 5 கப்பு கூட ஊற்றிக்கலாம். நான் 4 கப்பு மட்டும் ஊற்றிட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரில் மூடி போட்டுடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம மூடி போட்டுக்கலாங்க. இதை ரொம்ப நேரம்லாம் விசில் விட தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு 2 விசில் மட்டும். ஃபஸ்ட்டு ஒரு விசில் ஹை ஃப்ளேம்லையும், அடுத்த விசில் கொஞ்சம் சிம்லையும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. 2 விசிலில் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ நான் 2 விசில் கழிச்சிட்டு நல்ல ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்க்குறேன். சூப்பரான கிச்சடி நல்ல வாசனையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த கிச்சடியை நல்ல டின்னருக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வேணும்னா லஞ்ச் பாக்ஸுக்கு கூட செஞ்சு கொடுத்துக்கலாங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் கிச்சடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த கிச்சடி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.